ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அதுல 14த் யூனிட் மணி சப்ளை அண்ட் இன்ஃப்ளேஷன் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்ட் பண்றது நம்ம மணி சப்ளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மணி சப்ளைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு மணி அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? மணின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது தான் இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பார்ட்டர் சிஸ்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர்கிட்ட ரைஸ் இருக்கும், ஒருத்தர்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஒருத்தர்கிட்ட வீட் இருக்கும். அப்போ இவங்களுக்குள்ள இப்ப ரைஸ் வச்சிருக்கிறவர் வந்து வெஜிடபிள் வேணும் அப்படின்னு சொன்னா, ரைஸ குடுத்து வெஜிடபிள்ஸ வாங்கிக்குவாரு. சப்போஸ் இந்த வெஜிடபிள் வச்சிருக்கிறவருக்கு ரைஸ் தேவையில்ல. அவருக்கு பன்னீர் அந்த மாரி ஏதாவது தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். ரைஸ் வச்சிருக்கிறவருக்கு வெஜிடபிள் தேவைப்படுது. ஆனா வெஜிடபிள் வச்சிருக்கிறவருக்கு பன்னீர் தான் தேவைப்படுது. ஆனா பன்னீர் வச்சிருக்கிறவருக்கு வீட் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி மாரி ஒரு நிலைமை வர்றப்போ, பொருட்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ அ எல்லாரும் அவங்கவங்க பொருள கையில வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு நிலைமை தான் வரும். அப்படி ஒரு நிலைமைய தவிர்க்கிறதுக்கு அந்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிரீஷியஸ் மெட்டல்ஸ் அதாவது கோல்டு, சில்வர் இந்த மாதிரி விஷயங்கள பயன்படுத்தி, அவங்கள்ட்ட இருந்த பொருட்கள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா, கோல்டு, சில்வர் இந்த மாரி பொருட்கள் பிரீஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்பவே ரேரா தான் இருக்குது. அது வந்து ஹியூஜ் குவான்டிட்டீஸ்ல வந்து அவைலபிள் கிடையாது. அப்போ ஹியூஜ் குவான்டிட்டீஸ்ல அவைலபிள் இல்ல அப்படின்றப்போ, அத நம்ம வந்து ஒரு மீடியமா எக்ஸ்சேஞ்ச் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாரி இடத்துல தான் கரன்சி அப்படின்ற கான்செப்ட்ட நம்ம உள்ள கொண்டு வரோம். கரன்சிய நம்ம வந்து மீடியமா எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா பயன்படுத்துறோம் நம்ம. இப்ப நம்ம கடைக்கு போறோம். நமக்கு ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு 1 கிலோ இல்லன்னா 1/2 கேஜி இந்த மாரி நமக்கு ஒரு குவான்டிட்டி தேவைப்படுது. இந்த குவான்டிட்டிய நம்ம எப்படி சொல்றோம்? கிலோகிராம்ல சொல்றோம். ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, அதோட டிஸ்டன்ஸ வந்து நம்ம கிலோமீட்டர்ஸ்ல மெஷர் பண்றோம். அப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஒரு யூனிட் வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி எந்த பொருளுடைய வேல்யூ நம்ம தேவைப்படும் அப்படின்னு சொன்னாலும், நம்ம அத வந்து மணின்ற விஷயத்த வச்சு தான் அளக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டோட வேல்யூவோ, ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கேமரா எதோட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும், அது அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோலா எது இருக்குது அப்படின்னு சொன்னா, மணி தான் அத வந்து அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோலா பயன்படுது நமக்கு. அதே மாதிரி ஒரு ரூ. 2000 நோட் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நோட்டுக்கு வந்து ஒரு ரூ. 2000 வேல்யூவ அது வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குது. சப்போஸ் இந்த ரூ. 2000 தாள வந்து யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆர்பிஐல குடுத்து ரூ. 2000 மதிப்புக்கு நம்மளால அவங்கள்ட்ட இருந்து தங்கமோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஈக்குவலன்ட்டான ஒரு பொருள நம்மளால வாங்கிக்க முடியும். அதுதான் ஆர்பிஐ வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ரூ. 2000 தாள் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு வேல்யூவ ஹோல்ட் பண்ணுது. ரூ. 100 நோட் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு வேல்யூவ ஹோல்ட் பண்ணுது. ரூ. 500 நோட் அப்படின்னு சொன்னா, அது ஒரு வேல்யூவ ஹோல்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மணி வந்து ஒரு வேல்யூவ எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதுக்கப்புறமா கடைசியா நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கடன் குடுத்து வாங்குறப்போ, ஃபியூச்சர்ல இன்னைக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 5,000மோ, 10,000மோ ஒருத்தவங்களுக்கு குடுக்குறேன். ஃபியூச்சர்ல 1 மாசம் கழிச்சோ, இல்ல 2 மாசம் கழிச்சோ, நீங்க எனக்கு அந்த பணத்த தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறதுக்கோ, இல்லன்னு சொன்னா நீங்க மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்ட எனக்கு வச்சு தாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், நமக்கு மணி பயன்படுது. ஸோ, மணி அப்படின்னு சொல்லி நம்ம எத சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம மணின்னு சொல்றோம். அதாவது அது வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இருக்கணும். ஒரு வேல்யூவ மெஷர் பண்றதுக்கு பயன்படுது. ஸ்டோர் ஆஃப் வேல்யூவா இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஃபர்ட் பேமெண்ட்ஸா இருக்குது. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம மணின்னு சொல்றோம். ஓகே. இப்ப நம்ம மணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம மணி சப்ளைக்குள்ள வருவோம். இப்போ மணி சப்ளை அப்படிங்கிறது ஒரு எக்கானமில குடுத்திருக்கிற ஒரு நேரத்துல எவ்வளவு மணி சர்க்குலேஷன்ல இருக்குதோ, அதுதான் நம்ம மணி சப்ளை அப்படின்னு சொல்றோம். இந்த மணி சப்ளைய எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற ஒரு பொருளுடைய பிரைஸ் லெவல்ஸையும் மணி சப்ளையால பாதிக்க முடியும். மணி சப்ளை எக்கானமில ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்ஃப்ளேஷன் ரொம்பவே அதிகமாயிடும். ஸோ பொருட்களுடைய விலை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் இந்த மாரி விஷயங்கள் வரும்போது, நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா, குறிப்பா நம்மளோட ஜிடிபியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஜிடிபி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ள, நம்ம பார்டருக்குள்ள நம்ம உற்பத்தி பண்ற பொருட்களுடைய மதிப்ப தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். இப்போ சப்போஸ் மனி சப்ளை ரொம்பவே கம்மியா இருக்குது. உள்ளுக்குள்ள நெறையவே ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாத நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. அப்போ உற்பத்தியும் கொஞ்சம் பாதிக்கப்படும். உற்பத்தியும் பாதிக்கப்படும். மக்களால பொருட்களையும் பெரிய லெவல்ல வாங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வர்றப்போ, அது ஜிடிபியையும் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மணி சப்ளைய பொறுத்து தான் ஆர்பிஐ கரன்சி இன்னும் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்றதையும் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மணி சப்ளைய வந்து ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் மெஷர் பண்றாங்க. M1, M2, M3, M4 இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ பயன்படுத்தி தான் மெஷர் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, M0ன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? இந்த M0ன்றத வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வ் மணி இல்லன்னா பேஸ் மணி அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்வ் மணி அப்படின்னா எதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா,
ஆர்பிஐ வந்து ஒரு கரன்சி வந்து சர்க்குலேஷன்ல குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த அந்த சர்க்குலேஷன்ல இருக்கிற கரன்சி எல்லாமே M0ல வருது. அது போக பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ கிட்ட வந்து பேங்கர்ஸ் வந்து ரிசர்வா டெபாசிட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த டெபாசிட்ஸ். அதுக்கப்புறமா அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் கவர்ன்மென்ட் டெபாசிட்ஸ் இந்த மாரி விஷயங்கள் வந்து அதர் டெபாசிட்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இத வந்து அவங்க ரிசர்வ் மணி இல்லன்னா பேஸ் மணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தோம்னா M1. இந்த M1 அப்படின்றது தான் அவங்க நேரோ மணின்னு சொல்றாங்க. இதுல என்னலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கரன்சி வித் த பப்ளிக், டிமாண்ட் டெபாசிட்ஸ் வித் த பேங்கிங் சிஸ்டம். பேங்கிங் சிஸ்டம் கிட்ட இருக்கிற டிமாண்ட் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறமா அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ குடுத்திருக்காங்க. ஆ இது இது வந்து M1 வந்து ஏன் நேரோ மணி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கும். ஈஸியா மக்களால செலவு பண்ண கூடிய பொருட்கள். அதாவது கரன்சி தான் வந்து M1ல நம்ம பார்க்குறோம். அதாவது கரன்சி வித் த பப்ளிக். இப்ப மக்கள் கிட்டயே பணம் இருக்குதுன்னு சொன்னா, அவங்க ஈஸியா அத செலவு பண்ணுவாங்க. அது வந்து ஈஸியா லிக்விடபிளா இருக்கும். ஈஸியா செலவு பண்ற வடிவில அது இருக்குது. அதுக்கப்புறமா டிமாண்ட் டெபாசிட்ஸ் வித் பேங்கிங் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும், நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல என்ன பணம் வச்சிருக்கோமோ, அத நம்ம எப்ப வேணாலும் அ போய் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டைம்ல நம்ம எப்ப வேணாலும் போய் அந்த பணத்த வித்ட்ரா பண்ணி நம்ம அத பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுவும் ஒரு லிக்விட் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ M1 அப்படின்றதுல வந்து அவங்க எத பேசுறாங்கன்னு சொன்னா, கண்டிஷன்ல இருக்கிற லிக்விடபிளா இருக்கிற அ கரன்சி தான் அவங்க மணிய தான் அவங்க இதுல M1ல பேசியிருக்காங்க. இந்த மணிய தான் அவங்க வந்து நேரோ மணின்னு சொல்றாங்க. அடுத்து M2ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, M1 கூட சேவிங்ஸ் டெபாசிட் ஆஃப் போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ் டெபாசிட் ஆஃப் போஸ்ட் ஆஃபிஸையும் சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் லிக்விடபிள் ஃபார்ம்ல வந்து இது வந்து அடுத்த ஸ்டெப்பா எடுத்துக்கிறாங்க M2வ. M3ய பொறுத்தவரைக்கும் M3 தான் அவங்க பிராட் மணின்னு சொல்றாங்க. இங்க தான் என்ன வருதுன்னு சொன்னா, M1 கூட டைம் டெபாசிட்ஸ் வித் பேங்கிங் சிஸ்டம். டைம் டெபாசிட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பேங்க்ல போட்டிருக்கிற எஃப்டியோ இல்லன்னா ஆர்டியோ இல்ல அதுதான் நம்ம வந்து டைம் டெபாசிட் சொல்லுவோம். ஸோ அத வந்து நம்ம பொதுவா போய் உடனே போய் வித்ட்ரா பண்ணிட்டு வர மாதிரி இருக்க முடியாது. ப்ரீமெச்சூரா நம்ம அத குளோஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஏதாவது பெனல்ட்டியோ இல்ல சார்ஜஸோ அவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் டெபாசிட்ஸ் வந்து உடனே போய் வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இந்த இந்த இது இருக்கிறது தான் நம்ம வந்து பிராட் மணின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் M1 பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? நேரோ மணி. இது வந்து ஒரு ஈஸியா லிக்விடேட்டபிளா இருக்கிறது தான் நம்ம வந்து நேரோ மணி M1ன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து M3ய பொறுத்தவரைக்கும் இத வந்து பிராட் மணின்னு சொல்றாங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியா லிக்விடபிளா இருக்காது. M3ய பொறுத்தவரைக்கும். அடுத்து M4 பொறுத்தவரைக்கும் M3 அது கூட ஆல் டெபாசிட்ஸ் வித் த போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ் பேங்க். இதையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம மணி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம் இல்லையா? அத வந்து ஆர்பிஐ சைட்ல இருந்து அவங்க டேட்டா எடுத்திருக்கேன் நானு. இப்போ நம்ம M0 பார்த்தோம் இல்லையா? ரிசர்வ் மணி. அந்த டேட்டா வந்து இதுல இருக்குது. இப்ப நம்ம ரிசர்வ் மணின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, பிப்ரவரி 2, 2024 படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட வந்து 45,15,690 கோடி வந்து நம்மகிட்ட ரிசர்வ் மணி இருக்குதுன்னு சொல்லி குடுத்திருக்காங்க இப்ப இதுல. இதுக்கு அடுத்து நம்ம வந்து அ M0 M3 நம்ம பார்க்கலாம். இந்த டேட்டா தான் நம்ம ஆர்பிஐல குடுத்திருக்கிற M3 டேட்டா. இப்ப இதுல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, டோட்டலா எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னா, 2,43,000 2,43,00,000 749 கோடி அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி M3ல குடுத்திருக்காங்க. இப்ப இது M3ல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அந்த காம்போனன்ட்ஸ் கரன்சி வித் த பப்ளிக். அந்த கரன்சி வித் த பப்ளிக் இருக்குது. டிமாண்ட் டெபாசிட்ஸ் வித் த பேங்க்ஸ், டைம் டெபாசிட்ஸ் வித் பேங்க்ஸ், அதர் டெபாசிட்ஸ் வித் ரிசர்வ் பேங்க். இது எல்லாமே நம்ம வந்து M3 பார்க்கிறப்போ காம்போனன்ட்ஸ்ல பார்த்தோம். என்னெல்லாம் சேர்ந்து M3 வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது தாண்டி இந்த சோர்ஸஸ்ன்னு ஒண்ணு குடுத்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த M3 வந்து எப்படி எடுக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் அப்ரோச்ல தான் இந்த M3 எடுக்குறாங்களாம். அதாவது அ ஆர்பிஐ உடைய பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறமா மற்ற பேங்க்ஸ் உடைய பேலன்ஸ் ஷீட் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, அதுல இருந்து கரன்சி வித் பப்ளிக், டிமாண்ட் டெபாசிட் வித் பேங்க்ஸ், டைம் டெபாசிட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து காம்போனன்ட் சைட்ல எடுத்துக்கிறாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருந்து இது எல்லாத்தையுமே காம்போனன்ட் சைடுக்கு எடுத்துக்கிட்டு, சோர்ஸஸ் இந்த மேல சொல்லப்பட்டிருக்க இந்த காம்போனன்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத சோர்ஸஸ்ல குடுத்திருக்காங்க. அதுல எதெல்லாம் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, பேங்க் வந்து கவர்ன்மென்ட்க்கு குடுக்குற கிரெடிட். அத வந்து ஒரு யூஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்க் வந்து கமர்ஷியல் செக்டாருக்கு குடுக்குற கிரெடிட். அது வந்து ஒரு பாயிண்ட் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நெட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசெட் பேங்கிங் செக்டார்ல இருக்கிறது. அது வந்து ஒண்ணு. அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட்ஸ் கரன்சி லயபிலிட்டீஸ் டூ த பப்ளிக். கடைசியா இருக்கிறது வந்து பேங்கிங் செக்டார்ஸ் நெட் நான் மானிட்டரி லயபிலிட்டீஸ். இந்த பேங்கிங் செக்டார்ஸ் நெட் நான் மானிட்டரி லயபிலிட்டீஸ பொறுத்தவரைக்கும் கேபிட்டல்ஸ், ரிசர்வ்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்ரோச்ல நமக்கு வழக்கமா என்ன தெரியும்? லயபிலிட்டி சைடும், அசெட் சைடும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப இந்த காம்போனன்ட் சைடு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்றப்போ ஒரு கிடைக்கிற வேல்யூவும் இந்த சோர்ஸஸ் இருக்குது பாத்தீங்களா? இந்த சோர்ஸஸ்ல எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணா, அதாவது இந்த முதல்ல இருக்கிற இந்த 4 பாயிண்ட்டையும் நெட்
பேங்க் கிரெடிட் டு த கவர்மெண்ட் செக்டர், பேங்க் கிரெடிட் டு த கமர்ஷியல் செக்டர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசெட்ஸ் டு த பேங்கிங் செக்டர், கவர்மெண்ட்ஸ் கரன்சி லயபிலிட்டிஸ் டு த பப்ளிக், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து நம்ம பேங்கிங் செக்டர்ஸ் நெட் மானிட்டரி லயபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க சோர்சஸ் உடைய வேல்யூவும் காம்போனன்ட்ஸ் வேல்யூவும் நமக்கு பேலன்ஸ் ஆகி வரும். இதுதான் சோர்சஸ் வெர்சஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை அப்படின்றதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மல்டிப்ளையர் எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த ரிசர்வ் மணி அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை M3 இந்த 2 டேட்டா நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. நம்ம நமக்கு என்ன தெரியும், ரிசர்வ் மணி தான் ஆர்பிஐ வந்து எவ்வளவு கரன்சியை வந்து சர்க்குலேஷன்ல கொடுத்துருக்குது, பேங்க்ல இருந்து எவ்வளவு டெபாசிட்ஸ் வந்து ஆர்பிஐல வச்சிருக்காங்க, இதெல்லாமே நம்ம வந்து ரிசர்வ் மணில பார்த்தோம் இல்லையா. நார்மலா அந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னு சொன்னா ரிசர்வ் மணி தான் ஜாஸ்தியா இருக்கணும். கண்டிப்பா ரிசர்வ் மணி தான் ஜாஸ்தியா இருக்கணும். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 45,15,690 கோடி, இதுதான் ஜாஸ்தியா இருக்கணும். ஆனா நம்ம இப்ப M3 பார்ப்போமே. இப்ப நம்ம M3 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2,43,749 கோடி போட்டிருக்காங்க. அதாவது M0 ரிசர்வ் மணியுடைய வேல்யூ விட M3 உடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அதுதான் நம்ம மல்டிப்ளையர் எஃபெக்ட்ல பார்க்க போறோம். மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து நம்ம அதுதான் பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் வந்து யாரு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா மில்டன் ஃப்ரைட்மேன் அப்புறமா ஆனா ஷ்வார்ட்ஸ், இவங்க தான் இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மணி மல்டிப்ளையர் பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல என்ன சொன்னா கரன்சி டு டெபாசிட் ரேஷியோ, அதுக்கப்புறமா ரிசர்வ்ஸ் டு டோட்டல் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பை த பேங்க்ஸ் வித் சென்ட்ரல் பேங்க். இதுல நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கரன்சி டு டெபாசிட் ரேஷியோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து அவங்க கிட்ட வர்ற பணத்துல எவ்வளத்த வந்து கையில வச்சுக்கிறாங்க, எவ்வளத்த வந்து பேங்க்ல டெபாசிட்டா போடுறாங்க, இந்த ரேஷியோ தான் நம்ம கரன்சி டு டெபாசிட் ரேஷியோல பாக்குறோம். இதை ஏன் நம்ம மணி மல்டிப்ளையர்ல ஒரு முக்கியமான கான்செப்டா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து அவங்க கையில கிடைக்கிற பணத்தை வந்து ஜாஸ்தியா பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாதான் இந்த மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த கரன்சி டு டெபாசிட் ரேஷியோ முக்கியமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிசர்வ்ஸ் டு டோட்டல் டெபாசிட், இந்த ரிசர்வ்ஸ் டு டோட்டல் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்கும் அவங்க கிட்ட வர்ற டெபாசிட்ல சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் தனியா ஒதுக்கி அதை வந்து ஆர்பிஐ கிட்ட அவங்க வந்து ரிசர்வா கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ரிசர்வ்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்வ்ஸ் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸஸா இருக்கிற எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் மெயின்டைன், எக்ஸஸா ஒரு பேங்க்கும் ஆர்பிஐ கிட்ட எவ்வளவு ரிசர்வ் மெயின்டைன் பண்றாங்க, இந்த மூணும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரன்சி டு டெபாசிட் ரேஷியோல மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட வர்ற பணத்தை பூராத்தையுமே பேங்க்ல தான் போடுறாங்கன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது மக்கள் வந்து அவங்கள்ட்ட என்ன வந்துச்சுன்னு சொன்னாலும் அதை வந்து மேக்ஸிமம் அவங்க பேங்க்ல தான் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மணி மல்டிப்ளையர் கான்செப்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஆர்பிஐல இருந்து ஒரே ஒரு 100 ரூபி நோட்டு தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு 100 ரூபி நோட்டு மட்டும் தான் ஆர்பிஐல இருந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து அது டெபாசிட்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்போ பேங்க் என்ன பண்ணணும், 10 ருபீஸ் நமக்கு வந்து 10% வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இருக்குன்னு சொன்னனால, ஸோ 10 ருபீஸை மட்டும் பேங்க் வந்து ஆர்பிஐல டெபாசிட்டா கொடுத்துடணும். கொடுத்துட்டு மிச்சம் 90 ருபீஸை வந்து அவங்க வந்து லோனா கொடுத்துக்க முடியும். இப்போ இந்த 90 ருபீஸை வந்து ஒருத்தர் லோனா வாங்குறாரு. அந்த லோனா வாங்கி அவர் என்ன பண்றாரு, அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வேஜஸா கொடுத்துறாரு, சேலரியா கொடுத்துறாரு. சேலரியா எப்படி கொடுக்குறாரு, டைரக்டா அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வேற ஒரு பேங்க்ல அங்க அவர்கிட்ட முதல் ஆள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த 90 ரூபாயும் டெபாசிட் ஆயிருச்சு. ஸோ இந்த பேங்க்ல என்ன பண்றாங்க, இந்த 90 ரூபாய்க்கு 10% வந்து இந்த 90 ரூபாய்க்கு 10% வந்து ஆர்பிஐல ரிசர்வா கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 81 ருபீஸை அவங்க லென் பண்றாங்க. இந்த 81 ருபீஸை ஒருத்தர் லோனா எடுத்து அதே மாதிரி நம்ம வச்சுக்குவோம். அதே இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அவங்க கீழே வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து அவர் வந்து சேலரியா கொடுத்துடுறாரு. அதை வந்து வேற இன்னொரு பேங்க்ல வந்து அவங்க டெபாசிட் பண்றாங்க. ஸோ இப்படியே நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டையும் நம்ம கடைசியில ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்துடும். ஆனா ஆர்பிஐ பிரிண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா வெறும் 100 ருபீஸ் தான் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து 100 ருபீஸ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா டோட்டலா டெபாசிட்டா எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1000 ருபீஸ் டெபாசிட் வந்துருச்சு. லோன் பார்த்தோம்னு சொன்னா 900 ருபீஸ் லோன் வந்திருக்கும். ரிசர்வ்ஸ் பார்த்தா 100 ருபீஸ் ரிசர்வ்ஸ் வந்திருக்கும். ஸோ இதை இவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மணி மல்டிப்ளையரை பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 1 பை ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, இதை வச்சு நம்ம ஒன்று கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து
M3/M0, அதாவது நம்ம பிராட் மணி டிவைடட் பை நேரோ மணி, ரிசர்வ் மணி, இது மூலியமாவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இப்போ நம்ம வந்து 10% தான் நம்ம ரிசர்வ் ரேஷியோ வச்சிருக்கோம். அப்போ 10% நம்ம ரிசர்வ் ரேஷியோ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா மணி மல்டிப்ளையர் வந்து 10, அதாவது 10x டைம்ஸ். ஆர்பிஐ வந்து ₹100 பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து 10x டைம், 10 தடவை அது வந்து மல்டிப்ளை ஆயிரும். 10 மடங்கா அது வந்து பெருசா வளர்ந்துரும். இதே வேல்யூ தான் நமக்கு வந்து இதுலயும் கிடைச்சிருக்கு. அதாவது M3 யோட வேல்யூ, இந்த எக்ஸாம்பிள் படி M3 யோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ₹1000 தான் வரும் M3 யோட வேல்யூ. ஸோ M3 வந்து நம்ம ₹1000, M0 வந்து அவங்க 100, ஆர்பிஐ கொடுத்த ₹100, M3 வந்து அது வந்து இப்போ டெபாசிட்டா கன்வெர்ட் ஆயிருக்கிறது ₹1000. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா மணி மல்டிப்ளையர் வந்து ₹10, இது ரெண்டுமே சேமா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால தான் ரிசர்வ் மணி 45 லட்சத்துல இருந்து M3 2,43,00,000 வளர்ந்துருக்குது. கடைசியா இருக்கிறது வெலாசிட்டி ஆஃப் மணி. வெலாசிட்டி ஆஃப் மணியில என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர்ட்ட ₹100 இருக்குது. அவர் வந்து ₹100 குடுத்து இவங்கள்ட்ட இருந்து கேக் வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ₹100 குடுத்து இவங்கள்ட்ட இருந்து கேக் வாங்குறாங்க. இவங்கள்ட்ட இருந்து கேக் வாங்கிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? அவர்ட்ட வந்து ₹100 குடுத்து இவர்ட்ட இருந்து பேடி வாங்குறாங்க. வீட் வாங்கிக்கிறாங்க. இவங்க இந்த ₹100 வச்சு அ அவங்க கீழ வேலை பார்க்குறவங்களுக்கு வேஜஸ் வந்து பே பண்றாங்க. இவங்க ₹100 வச்சு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்றாங்க. இவங்க ₹100 வச்சு சாக் பீஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க இந்த ₹100 வச்சு பிஸ்கட் வாங்குறாங்க. இவங்க திருப்பி இந்த அமௌண்ட்ட வச்சு ஈபி பில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்ப இதுதான் நம்ம வெலாசிட்டி ஆஃப் மணி சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எப்படி ஒரு $1 சாரி ஒரு ₹100 நோட்டு குடுத்திருக்கிற ஒரு டைம் ஃப்ரேம்ல எத்தன பேர்ட்ட இப்படி கை மாறுது அப்படின்றது தான் வெலாசிட்டி ஆஃப் மணி அப்படின்றதுல சொல்றாங்க. இப்போ மணி சப்ளையும், வெலாசிட்டி ஆஃப் மணியும் நல்லா ஹையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு, நல்லா ஹையா இருக்குது அப்படின்றப்போ, மக்கள் கிட்ட பணம் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகுது, நல்லா ஸ்பீடா சர்க்குலேட் ஆகுது. பொருட்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லிக்விடிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த வெலாசிட்டி வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க லிக்விடிட்டில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பணம் வந்து பெரிய லெவல்ல புழங்கல, அங்கங்க போய் தேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெலாசிட்டி ஆஃப் மணிய நம்ம எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாமினல் ஜிடிபி டிவைடட் பை அ பிராட் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்ம நாமினல் ஜிடிபிய வந்து பிராட் மணி வச்சு டிவைட் பண்ணா, நம்மள வந்து வெலாசிட்டி ஆஃப் மணிய நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம மணி சப்ளை, அதுக்கப்புறமா மணி மல்டிப்ளையர், வெலாசிட்டி ஆஃப் மணி இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறோம். மணி சப்ளை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மணி மல்டிப்ளையர் மூலமா தான் நம்மள்ட்ட கம்மியா பணம் வந்து பிரிண்ட் பண்ணாலும், மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் மூலியமா அத வந்து நம்மளால பல மடங்கு நம்மளால பெருக்க முடியுது. பேங்க்ஸ் மூலியமா அத வந்து பல மடங்கு பெருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இன்ஃப்ளேஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.